கள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமாவின் வாலிப கவிஞர் என்று அழைக்கப்படும் வாலி எழுதிய ஒரு பாடலில் ரசிகர்களுக்கு பரீட்சை வைக்கும் வகையில் சில வார்த்தைகளை விட்டு விட்டு பாடலை எழுதியிருப்பார். தமிழ் சினிமாவில் இந்த வகையில் வந்த ஒரே ஒரு பாடல் இதுதான். தமிழ் சினிமாவின் இயக்குனர் திலகம் என்று அழைக்கப்பட்டவர் KS கோபாலகிருஷ்ணன். 1962ஆம் ஆண்டு வெளியான சாரதா என்ற படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமான இவர் அடுத்து தெய்வத்தின் தெய்வம் என்ற படத்தை இயக்கியிருந்தார். இந்த 2 படங்களுமே நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இதனைத் தொடர்ந்து 3வது படமாக KS கோபாலகிருஷ்ணன் இயக்கிய படம்தான் கற்பகம். ஜெமினி கணேசன், சாவித்திரி இணைந்து நடித்த இந்த படத்தில் SV ரங்காராவ் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார். KR விஜயா, முத்துராமன், VK ராமசாமி ஆகியோர் நடித்திருந்த இந்த படத்திற்கு விஸ்வநாதன், ஜாமமூர்த்தி இணைந்து இசையமைத்திருந்த நிலையில் கவிஞர் வாலி அனைத்து பாடல்களையும் எழுத P. சுசீலா அனைத்து பாடல்களையும் பாடியிருந்தார். படத்தின் பாடல்கள் அனைத்தும் நல்ல வரவேற்பு பெற்று வாலிக்கு பெரிய புகழை சேர்த்தது. இந்த படத்தின் மூலம்தான் வாலி தமிழ் சினிமாவில் கவனிக்கப்படும் கவிஞராக உருவெடுத்தார். அனைத்து பாடல்களையும் எழுதிய வாலி ஒரு பாடலுக்கும் பெரிய வித்தியாசத்தை காட்டியிருப்பார். அந்த வகையில் 1000 இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதலிரவு என்ற பாடல் இன்றும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த பாடலில் தான் வாலி தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ரசிகர்களுக்கு பரீட்சை வைத்திருப்பார். அது என்னவென்றால், இந்த பாடலில் வரும் சரணத்தில் வயதில் வருவது ஏக்கம், அது வந்தால் வராது என்று மட்டும் எழுதியிருப்பார். என்ன வராது என்பதை ரசிகர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதே போல வந்ததம்மா மலர்கட்டில் இனி வீட்டில் ஆடும் என்று மட்டும் முடித்திருப்பார். ஆடுவது என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். வருவார் வருவார் பக்கம் அவர் பக்கம் வந்தால் வருமே வருமே என்று முடித்திருப்பார். தருவார் தருவார் நித்தம் இதழ் தித்திக்க தித்திக்க என்று எழுதியிருப்பார். கோடிட்ட இடங்களை நிரப்புக என்பது போல இந்த பாடலில் கடைசி வார்த்தைகளை விட்டுவிட்டு வாலி பாடலை எழுதி முடித்திருப்பார். இந்த பாடல் இன்று வரை நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் இந்த வகையில் வந்த ஒரே ஒரு பாடல் இதுதான் என்றும் கூறப்படுகிறது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு